மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ இந்த அம்மாக்கள் தினத்தில் என்னை பெற்ற தாய்க்கும் என் மகன்கள் சார்பாக என் மனைவிக்கும் அம்மாக்கள் தின வாழ்த்துக்களை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய குழந்தையை வளர்க்குறதுக்கு எத்தனையோ தியாகங்களை பண்ணியிருப்பாங்க. சாப்பாட்டை தியாகம் பண்ணியிருப்பாங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாகவும் இருந்து குழந்தைகளை எத்தனையோ தாய்மார்கள் நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த தினத்தை எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல கொண்டு வந்தாங்க. ஸோ யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனா ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு லேடி தான் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் ஒரு சமூக ஆர்வலர், ஆன் ரீவஸ் ஜார்விஸ் அப்படிங்கிற தன்னுடைய தாய் ஒரு சமூக ஆர்வலர். அவங்கள கௌரவிக்கும் விதமாகத்தான் 1914ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக இதை யூஎஸ்ஏல அறிவித்தாங்க. 1908ஆம் ஆண்டு இதற்கான முன்னெடுப்புகளை செய்யும் வகையில் ஒரு சின்ன விழா மாதிரி வச்சு கொண்டாடி இருக்காங்க. பட் 1914ஆம் ஆண்டு இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இருந்த அமெரிக்க பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் அவர்களால் அந்த ஆவணத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து பெறப்பட்டு இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மே மாதம், ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் மதர்ஸ் டேவை உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த தினத்தில் அதை பற்றின ஒரு சின்ன வரலாறு கூறுறதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் சந்திப்போம்.